சுகந்தி. வெல்கம் டு யுவர் ரெசிபீஸ் டைரி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு டேஸ்டியான அதே சமயம் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு லட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபியோட பேர் என்னன்றதை கமெண்ட்டில் கெஸ் பண்ணுங்கள். வாங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யறது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். முதல்ல ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. 1/4 கப் பாதாம் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. நீங்கள் பாதாமுக்கு பதிலாக வேறு ஏதாவது நட்ஸ் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். பாதாம் நல்லா நெய்யில் வறுத்துட்டு வேறு ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக அதே பேனில் 2 கப் துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. நான் ஃப்ரெஷ் கோகோனட் தான் சேர்த்துருக்கேன். ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அப்போ தான் தேங்காய் பேர்ன் ஆகாமல் இருக்கும். தேங்காயில் இருக்கிற ஈரப்பதம் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிற வரைக்கும் கண்டினியூஸாக லோ ஃப்ளேம்லேயே நல்லா வறுத்துக்கோங்க. 3 மினிட்ஸ்க்கு கண்டினியூஸாக தேங்காவை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. தேங்காய் நல்லா ட்ரையாக இருந்துச்சுன்னா தான் லட்டு ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். தேங்காவை இந்த அளவுக்கு நல்லா ட்ரையாக வறுத்ததுக்கு அப்புறமா 3/4 கப் கண்டென்ஸ்ட் மில்க் சேர்த்துக்கோங்க. நான் ஹோம்மேட் கண்டென்ஸ்ட் மில்க் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதாவது 1 லிட்டர் பாலை 3/4 கப் அளவுக்கு காய்ச்சிட்டு அதில் 1/2 கப் சர்க்கரை சேர்த்துருக்கேன். கண்டென்ஸ்ட் மில்க் சேர்க்கும்போது நல்ல ஒரு ரிச்சான டேஸ்ட் கிடைக்கும். அதுக்கு பதிலாக நீங்கள் 1/2 கப் திக்காக காய்ச்சின பால் 1/2 கப் சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். 90% ஈரப்பதம் போனதுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நல்லா லட்டு பிடிக்கிற அளவுக்கு இந்த மாதிரி திரண்டு வரணும். இப்போ ஏற்கனவே வறுத்து வச்ச பாதாம் பருப்பை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது அப்படியே நல்லா ஆற வச்சுக்கோங்க. நல்லா சூடு ஆறினதுக்கு அப்புறமா லட்டு பிடிக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா கையில் நெய் அப்ளை பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக எடுத்து நல்லா லட்டுவாக பிடிச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, சுவையான கோகனட் கண்டென்ஸ்ட் மில்க் லட்டு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி எல்லா லட்டுஸையும் பிடிச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இதை 1 மந்த் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடலாம். நீங்கள் பால், சர்க்கரை, கேஷ்யூ நட்ஸ் சேர்த்து கூட செய்யலாம். ஆனால் கண்டென்ஸ்ட் மில்க் அண்ட் பாதாம் சேர்த்து செஞ்சீங்கன்னா அதோடைய டேஸ்ட்டே ரொம்ப ரிச்சாக இருக்கும். இன்க்ரீடியன்ஸ் ரேஷியோவை நான் டிஸ்கிரிப்ஷன்லையோ வீடியோட எண்ட்லையோ கொடுத்துருக்கேன். வேணும்னா நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நான் போடுற ரெசிபி வீடியோஸ்க்கு யுவர் ரெசிபீஸ் டைரி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் வேற ஒரு சுவையான ரெசிபி வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ. பாய் பாய்.